ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ. நான் இன்றைக்கி சைதாப்பேட்டில் லொக்கேட் ஆகிருக்கேன். தஸ்தகீர் ஷாஹித் ஜாமியா பள்ளிவாசலுக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த பள்ளிவாசல் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டில் மசூதி தெரு, அதாவது ஜோன்ஸ் ரோடு அந்த கரெக்டாக அந்த பள்ளிவாசலுக்கு இருக்குங்க. இது நல்லா பெருசாக காற்றோட்டமாக இருந்தது. இங்கே ஷகர் சாப்பாடு கூட இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காலையில் ஷகருக்கு யாராச்சும் வரணுன்னா இந்த பள்ளிவாசல் போய் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பள்ளிவாசல் பார்க்கவும் பசங்களாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, நானும் போய் விளாட்லான்னு. ஏன்னா சின்ன வயசுலலாம் நானும் இந்த மாதிரி பள்ளிவாசலில் போய் விளாண்டுலாம் இருந்தேன். ஆனால் இப்போ இதெல்லாம் முடியாது. இஃப்தாருக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பள்ளிவாசலில் நோம் கஞ்சி, ஜூஸு, வடை எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க பசங்க கூட அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இஃப்தாருக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பசங்களாம் விளையாட பார்க்கும்போது தான் ரொம்ப மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. இந்தாங்க பள்ளிவாசல்னா இப்படி தாங்க இருக்கும். பசங்களும் பெரியவங்களும் எல்லாமே சேர்ந்து ஒரு வீடு மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும் பாருங்க. அது அழகு. இந்த பள்ளிவாசலில் ஷகர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாப்பாடு ஃப்ரீ தான். கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 மணிலேருந்து 4 மணி வரையும் அவங்களுக்கு ஷகர் ஏற்பாடு இந்த பள்ளிவாசல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக போனீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ எந்த ஒரு தொல்லை இல்லாமல். இஃப்தார் முடிச்சுட்டு இங்கேயே மஹப் தரலான்னு முடிவு பண்ணிவிட்டு தொழுதுட்டு கிளம்பலான்னு இருக்கோம்.